நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாசி மாத சிறப்பு பலாபலன்கள். மாசி மாதம் ஏன் பார்க்கணும்? பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா 2 கிரகணங்கள் வருது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். அதில் மாசி மகம் வேற வருகின்றன. இந்த காலகட்டத்தில் சங்கடகர சதுர்த்தி இது மாதிரி நிறைய பலன்கள் இருக்குது. குறிப்பாங்க வீழ்ந்தவன் எந்திரிக்க இந்த மாதம் இருக்குங்க. கிரகண காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை திருப்பி போட்டவங்களுக்கு திருப்பி கொடுக்கின்ற மாதமாக இருக்குது. சார், சுபகாரியங்கள் தவிர்க்கணும், பாவகாரியங்கள் இது மாதிரி குறைக்க ஏற்ற நிறைய விஷயம் இருக்குங்க. அதுதான் பொதுவாக ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் பல கஷ்டங்கள் பட்டுட்டு தான் இருக்கான். ஆனால் அவன் எப்போ தான் மாறுவான்? செல்வம், குழந்தை பிறப்பு, குறிப்பாக கடன். இந்த நோய் கடன்கிறது மிகப்பெரிய ஒரு நோயினே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்காக வாங்கினதை விட சொந்த பந்தத்துக்கு வாங்கினது, நண்பர்களுக்கு வாங்கினது, சார் தெரிஞ்சு தெரியாமல் ஒரு பணத்தை இழந்துட்டேன் சார், இது மாதிரி பல விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கிற மாதம் இந்த மாசி மாதத்தில். இன்றைக்கி நகை ரேட் என்ன ரேட்டில் போயிட்டுருக்கு? அப்போ இந்த மாசி மாதத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குமா? குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, உங்கள் மாசி மாதம், அதாவது கும்ப மாதம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல 4 கிரக சேர்க்கைகள் நடக்குது. குறிப்பாக சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், இந்த கிரக சேர்க்கைகள் ஒரு நிறைய ராசிக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயம் வேண்டாம், தவிர்த்துடுங்கன்னு சொல்ல போகிறேன். அது நிச்சயமாக அந்த தவிர்த்தா தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரைட், நிச்சயமாக உங்கள் ராசியை பற்றி பலாபலனை இங்கே போவோம். மிதுன ராசி அன்பர்களே, மாசி மாத பலன்கள், குறிப்பாக கும்ப மாத பலன்னே சொல்லுங்கள். இந்த மிதுன ராசினாலே விகட யோகம் உண்டுங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும். அனைத்தும் அரவணைத்து போக இணைந்து செயல்பட இந்த ராசி இருக்கும். இந்த ராசி பேசும்போது எனக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சபையோ சங்கமோ முன்னாடி நிற்க வச்சா பேசுகிற பேச்சு அற்புதமாக இருக்கும். இவங்க எங்கே இருக்காங்க அங்கே கலகலப்புக்கு பஞ்சம் இல்லை. இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல மற்றவங்களுக்கு இணங்கி போகிறது, ஆளுக்கு தகுந்த மாதிரி அந்த விகட யோகம்னு சொல்லுவோம். இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசி சமாளிக்கிற திறமை அற்புதமாக இருக்கும். சார், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் சூரிய பகவான் வரார். இந்த மாதத்தில் பார்ப்போம். முதல்ல இவங்களுக்கு பார்க்க போகிற முதல் விஷயம் உடல்நிலைங்க. ஏன் உடல்நிலை பார்க்குறேன்னா, இந்த ராசிக்கு உடல்நிலை விஷயத்தில் பல தொந்தரவு அனுபவிச்சாச்சு. அது குறிப்பாக 2 மாதம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வேலையில் கொடுத்த தொந்தரவுகள், வேலை இருக்குமா இருக்காதா, உடல் நலம் மாறுமா இல்லையா, இது மாதிரி பலது இருந்து இல்லையா. அதுக்கு ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கு. அது இந்த மாதம். ஃபஸ்ட் ஹெல்த் விஷயத்தில் நல்ல மருத்துவ ஆலோசனை செய்து உடலில் இருக்கிற நோய்கள் குணமாகும் காலகட்டம் வந்தாச்சு. சார், ஜெயிச்சிருவேனா? நிறைய பேர் ரத்தம் சம்மந்தப்பட்டது, யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது, ஃபைல்ஸ் மாதிரி இருந்தது. நிறைய பேர்த்துக்கு சர்ஜரி பண்ணலாமா வேணாமான்னு இருந்தாங்க. அப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது அவங்களோட 11ஆம் இடம் வலு என்ன, 6ஆம் இடம் தன்மை என்ன, 6, 8 கனெக்ட் இருக்கா, இந்த தன்மைகள்லாம் பார்க்கும்போது என்ன தெரியும்னா, சார் இவங்க ட்ரீட்மெண்ட் போகலாம், இந்த மாதத்தில் போனால் நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திர நாள், இந்த ராசி, இந்த மருத்துவமனை இப்படிலாம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஜெயிச்சிருவாங்க. ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. ஃபஸ்ட் இதை ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது பார்த்திங்கன்னா மாணவர்கள் கோல்டன் டைம். மாணவர்கள் முக்கியமாக இந்த நேரத்தில் ஒரு 10th இல்லை +2 இல்லை காலேஜ் போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு 10th +2 இருக்கவங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கலான்னு மிகப்பெரிய இதாக இருக்கும். நீங்கள் சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக வழிகாட்ட வந்திருக்கு. சார், நிறைய பேர் எல்லாம் பிஇ படித்தோம், ஏன் சார் வேறு சப்ஜெக்டில் வேறு ஃபீல்டில் இருக்கீங்க? டாக்டர் படித்தவங்க அந்த ஃபீல்டு இல்லையே, வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, ஏன்? அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக ஒரு விஷயம் சொல்ல வருது இல்லையா, இது எடுத்தால் இது தொழிலுக்கு போவேன், இல்லை எனக்கு பிஸ்னஸ்னால் அதுக்கு தகுந்த படிச்சுக்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி போனால் தான் நல்லாயிருக்கும். அப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் போகலாமா, இல்லை பாஸ் ஆயிடுவாமா, இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாமா, நிறைய பேர் கேட்பாங்க விஐடி எழுதட்டுமா, இல்லை சென்னையில் எழுதட்டுமா, ஜேஇ எழுதட்டுமா. இதெல்லாம் அமைப்பு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு அமைப்பு நிச்சயமாக அப்படி பார்த்து தெளிவுபட்டுருக்கங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இப்பொழுது முடிவு ஏற்படுகிற காலகட்டம். ஆனால் திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது, சார் நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம், கிரக பொருத்தம், இதை தாண்டி பார்க்க வேண்டிய பல விஷயம் இருக்குது. திருமணத்தில் ஒரு சூட்சம் இருக்குங்க. யார் ஜாதகத்தில் 7ஆம் பாவம் வலுத்து இருக்கோ அந்த ஊரில் கல்யாணம் வச்சா நல்லாயிருக்கும். இதை விட்டுட்டு எங்கே சார் வைக்கணும், எங்கள் ஊர்லேயா அவங்க ஊர்லையா? இப்போ இது ஃபஸ்ட்டு. இன்னொரு ஜாதகத்தில் என்ன இருக்கும், கோயிலில் வச்சா நல்லாயிருக்கும், மண்டபத்தை வச்சா நல்லாயிருக்கும், இதெல்லாம் பிரிக்கலாம். அப்போ இந்த சூட்சமங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டம். இது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருஷ்டி தோஷம் இருக்கிறவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட் ரிசப்ஷன் வைக்காதீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ரிசப்ஷன் வைங்க. ஏன்னா திருஷ்டி தோஷம் இருக்கிற ஜாதகம் ஒரு சில ஜாதகம் இருக்குது, அதை ஃபஸ்ட்டே வச்சுட்டு மாட்டிக்குவாங்க. அப்போ இந்த தன்மைகள் எல்லாம் பார்த்து தாங்க போடணும். இது இப்படி பண்ணால் தான் நிச்சயமாக வளர்ச்சி உண்டு. இப்போ முக்கியமான 2 பாயிண்ட் இருக்குது. திருமணத்தை ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியது. சார், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு இருக்குது. பொதுவாக ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, தந்தை வழி உறவு சம்மந்தப்பட்டது. அதை விட முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தை 1க்கு 2 முறை ஆலோசனை செய்து விட்டு பண்ணுங்கள். இப்பொழுது பல மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால்
ஏமாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. பணம் கொடுத்து ஏமாந்தவங்க, இது மாதிரி பல சிக்கல்கள் ஏற்படுகிற சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செய்தால் தப்பித்து விடுவீங்க. இந்த நேரத்தில் பிஸ்னஸ் தான் கோல்டன் டைம். சார் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியுமா? உங்கள் ராசிக்கு 9, 10க்குரியவர் 8, 9க்குரிய 10ஆம் இடத்தில் இருக்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் போல் வருதுங்க. சார் உங்களுக்கு கோயில் சம்மந்தப்பட்டு சபைகள் சங்கத்தில் ஒரு மதிப்பு மரியாதை கூடுது. சார் ஜெயிச்சிருவேனா? நிச்சயமாக இறைவன் உங்கள் துணை நிற்கிறானே சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்குது. இங்கே ஆல்ரெடி ஒரு அம்சம் இருக்குது. உங்கள் குரு பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறனால அது பாக்கியஸ்தானம் வலுக்குது, பூர்வ புண்ணியஸ்தானம் வலுக்குது. இந்த மாதம் உங்களுக்கான மாதமாக இருக்குது. இப்போ தொழிலில் ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயமாக தொடங்கி வீட்டில் வச்சு பண்ணுறது, பெண்கள் நிறைய பேர் வீட்டில் வச்சே தொடங்கி இந்த மாதிரி பண்ண மிகுந்த வளர்ச்சி வந்துடும். இதில் ஒரே ஒரு விஷயம் கவனமாக இருக்கணும். கடன் வாங்கி பெரிய முதலீடு பண்ணக்கூடாது. ஷேர் மார்க்கெட் முதலீட்டில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். தெரியாத விஷயத்தில் வேண்டாம். இடம், வீடு, வண்டி, வாகனம் சிந்தனை வந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு அகலக்கால் வைக்காமல் பொறுமையாக கையில்பட்டால் சிறப்பாக இருப்பீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் இடம் வீடு வாங்குகிறேன், சொத்து வாங்குறேன்னு டக்குன்னு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. டாக்குமெண்ட்டை பார்க்கணுங்க. ஏன்னா 3ல் ஆல்ரெடி கேது பகவான் இருக்கார். 4க்குரியவர் ஆல்ரெடி ராகுவோடு இருக்கார். இப்போ வாங்கின்ற டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குமா? பிரித்து வாங்க வேண்டியிருக்கும், திருத்து பத்திரம் போட வேண்டியதில் இருக்கும் இல்லையா? இது மாதிரி சூட்சம விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கங்க. இது உங்களுக்கு உண்டான காலகட்டம். நிச்சயமாக ஜெயித்து வரக்கூடிய சூழ்நிலை இறைவன் கொடுத்து விட்டான்.